இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லட்சியம் என்னவோ அதை மட்டும் எப்பவும் விட்டு கொடுக்காத, சரியா? அக்கா, என்னக்கா இதுக்கப்புறம் நாம பார்க்கவே முடியாத மாதிரி பேசுறீங்க? நாளைக்கு நீங்க திரும்ப இங்க வர போறீங்க. நீங்க எங்க கூட தான் இருக்க போறீங்க. நான் என் லட்சியத்தை அடையறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ண போறீங்க. அதை விட்டுட்டு என்னமோ அங்கேயே பெர்மனண்டா இருக்க போற மாதிரி பேசுறீங்க. என்ன சொல்ற? நான் எப்படி திரும்ப அங்க வர முடியும்? உன் அண்ணன் தான் என்ன கை விட்டுட்டாரு. அக்கா, அதெல்லாம் எப்பவோ மாறி போச்சு. அண்ணன் நீங்க போனதுக்கு அப்புறம் எவ்வளவு ஃபீல் பண்ணாரு தெரியுமா? ஏற்கனவே பாண்டியண்ண வேற அண்ணனை ரொம்பவே திட்டிருக்காரு. அப்புறம் வீட்டுக்கு வந்து அண்ணன் எங்க கிட்ட பேசும்போது பயங்கரமா எமோஷனல் ஆயிட்டாரு. உங்களை வீட்டை விட்டு அனுப்பும் போது எதுவுமே பண்ண முடியலன்னு ரொம்ப கில்ட் ஆயிருக்காரு. அதனால அவரு உங்ககிட்ட சமாதானம் பேசுறதுக்கு வர போறாரு. ஏய், நீ எதுவும் சும்மா விளையாடாத. அக்கா, நான் விளையாடலக்கா, சீரியஸா தான் சொல்றேன். சித்ரா, என்கிட்ட கூட இந்தோ, சித்ரா சொல்றது உண்மைதான். நாளைக்கு கோயிலுக்கு போறதா பொய் சொல்லிட்டு அங்க வரப்போறோம். கர்ணாவும் வேற எங்கேயோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் அங்க வரப்போறான். அங்க உங்ககிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் நடந்த எல்லாத்துக்கும் கர்ணா மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் உங்க சம்மதத்தோட திரும்பவும் இந்த வீட்டுக்கு கூட்டு வர போறா. இதான் எங்களோட பிளானு. நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா? கருணா அப்படி சொன்னானா? ஆமா இந்து, அவனே சொன்னான். அதனால நீ எதுக்கும் கவலைப்படாம நிம்மதியா படுத்து தூங்க. ஆமா, நீ சாப்பிட்டியா? இல்லக்கா, இனிமேதான். சரி இந்து, இங்க இவனையும் இப்பதான் சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சேன். நீயும் சாப்பிடு. நீங்க ரெண்டு பேரும் பழைய மாதிரி ஒன்னா சந்தோஷமா இந்த வீட்ல இருக்கணும். அதுதான் எங்களோட ஆசை. இன்னைக்கு எங்களுக்கு ஏதோ கொஞ்சமாவது சுயமரியாதை தெரியுதுன்னா அது உன்னாலதான் இந்து. என்ன ஆனாலும் சரி இந்து, உன்னை நாங்க விட்டு கொடுக்கவே மாட்டோம். அதனால நாளைக்கு நாங்க அங்க வரோம். நீ ரெடியா இருந்துக்கோ. உன்னை எப்படியாவது திரும்பவும் இந்த வீட்டுக்கு கூட்டு வந்து தருவோம், சரியா? நீ சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கு. சரிங்கக்கா. உண்மையிலே ஜெயந்திக்க சொல்ற மாதிரி அவன் நாளைக்கு வந்து என்ன சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போக போறானா? ஒருவேளை அவன் நாளைக்கு வந்து நம்ம கிட்ட என்ன மன்னிச்சிருன்னு சொன்னா நாம என்ன பதில் சொல்ல போறோம்?